அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 91வது இடத்துல வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வருடம் பாத்தீங்க அப்படின்னா 96வது இடத்துல வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஆய்வை வந்து யார் நடத்தியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனியின் பெர்லினை சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த ஊழலுக்கான கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை வந்து எல்லா நாடுகள்லையும் ஆய்வு பண்ணி இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து கடந்த வருடம் 96வது இடத்துல இருந்திருக்கும், இந்த வருடம் 91வது இடத்துல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தின்படி ஆட்சி செய்து, அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் படி என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதன்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடிய அந்த நாடுகளில் வந்து ஊழலை எதிர்த்து போராடும் நாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு, ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமைப்புகள் வந்து இதற்காக இருக்கிறது. ஸோ லோக்பால், லோக் ஆயுதா, ஸோ இதெல்லாமே அந்த ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள். ஸோ இதற்காக தான் அந்த ஆய்வை வந்து நடத்தி இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 182 நாடுகள் வந்து மொத்தமாக இதுல கலந்து கொண்டிருக்கும். அதுல வந்து இந்தியாவுக்கு 91வது இடம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்படின்னா அந்த பெர்சன்டேஜ்ல 100% இருந்துச்சு அப்படின்னா ஊழல் இல்லாத நாடு அப்படின்னு அர்த்தம். அதுவே குறைஞ்சு 0% அப்படின்னா ஊழல் மிகுதியாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 39 புள்ளிகள் வந்து பெற்று 91வது இடத்துல வந்து இருக்கு. கடந்த ஆண்டு வந்து 38 புள்ளிகளோட 96வது இடத்துல வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்க அப்படின்னா 89 புள்ளிகளுடன் ஊழலற்ற நாடாக டென்மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்டு 88 புள்ளிகள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் 84 புள்ளிகள். இதுல ஊழல் மிகுந்த நாடுகளாக இருக்கக்கூடியவை வந்து 9 புள்ளிகளுடன் சோமாலியா மற்றும் தெற்கு சூடான் நாடுகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 10 புள்ளிகளுடன் வெனிசுலா பாத்தீங்க அப்படின்னா 180வது இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான் வந்து 28 புள்ளிகளுடன் 136வது இடத்தில் உள்ளது. ஸோ அமெரிக்காவினுடைய அந்த புள்ளி விவரம் பாத்தீங்க அப்படின்னா 64 பெற்று 29வது இடத்திலும், சீனா பாத்தீங்க அப்படின்னா 43 புள்ளிகளுடன் 76வது இடத்திலும், ரஷ்யா வந்து 22 புள்ளிகளுடன் 157வது இடத்திலும் வந்து இருக்கு.